திருவாளர் ராகுல் காந்தி என்றாலே உளறி கொட்டி கிளறி மூடுபவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். மிக மிக அடிக்கடி, குறிப்பாக இப்பொழுது காங்கிரஸ் நாடாளுமன்றத்திலே 99 இடங்களை பெற்றிருக்கின்றதே, அதனால் ஏதோ இந்தியாவையே வென்றுவிட்டதாக ராகுல் காந்தி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாரே, அதன் பிறகு இந்த உளறல், தத்துப்பித்து உளறல் மிகவும் அதிகமாகிவிட்டது. இதற்கு முன்னால் மிக மிக குறைவான எண்ணிக்கையிலே அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபொழுது மன்றத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ அவர் இவ்வளவு தூரம் கேவலமாக பேசியது இல்லை. நியூ ஃபவுண்ட் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி புதிதாக கிடைத்திருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் இதற்கு காரணம் என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு நாட்டையே அடிக்கடி இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுடைய மரமண்டையிலே ஏறவே இல்லை. அந்த தலைவர்களிலே ஒருவராக ராகுல் காந்தியும் இருந்திருக்கின்றார். எது அரசியல் ரீதியான பேச்சு, எது மற்றபடி சாதாரணமான பேச்சு, எது மோடி அவர்களை குற்றம் சொல்வதாக அமையும், எது நாட்டையே சீரழிப்பதாக அமையும் என்பதெல்லாம் பற்றி அவர் சிறிதும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. அல்லது அப்படியே கவலைப்பட்டாலும் அவற்றுக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு அவருக்கு விவேகம் இருப்பதாகவும் தெரியவில்லை. அண்மையிலே அமெரிக்காவுக்கு சென்றிருந்த அவர் அதே போல இந்த வேலையை மறுபடியும் தொடர்ந்திருக்கின்றார். இந்தியாவிலே மத நல்லிணக்கம் என்பது மிகவும் சீர்கெட்டு இருப்பதைப் போல அவர் பேசினார். குறிப்பாக சீக்கியர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு டர்பன் அணியவோ அல்லது கையிலே கங்கணம் போட்டுக்கொள்வார்களே, அந்த விதமான ஆபரணத்தை அணிந்து கொள்வதற்கோ உரிமை இல்லை. அவர்களுடைய மத நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு, மத வழக்கங்களை, பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கு உரிமை இல்லை. அப்படி ஒரு பாசிச ஆட்சி, மத சகிப்புத்தன்மை இல்லாத ஆட்சி நடைபெறுகின்றது என்கின்ற பாணியிலே அவர் மிகவும் உளறி கொட்டியிருக்கின்றார். அது பலத்த கண்டனத்துக்கு உள்ளானது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இப்படியெல்லாம் அவர் அடிக்கடி உளறி கொட்டுவதனாலே அவர் எப்பொழுதாவது ஒரு சரியான கருத்தை சரியான விதத்திலே கூறினால் அது என்னுடைய கவனிப்பை பெறுகின்றது. அவ்வாறாகவே அமெரிக்காவிலே வேறொரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள். கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீட்டை பற்றி பேசிய பொழுது அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். எதுவரை இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ அதுவரை இடஒதுக்கீடு தவிர்க்க முடியாத ஒன்று, இடஒதுக்கீடை எடுத்துவிட முடியாது என்று அவர் பேசியிருக்கின்றார். பாஜகவை சேர்ந்த சிலர் இது மிக மிக தவறான கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியிருக்கின்றார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார் என்றெல்லாம் குறித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இல்லை, சிலர் தான் அப்படி குறித்து கொண்டிருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த குறித்து கொண்டிருக்கின்ற சிலரிலே, அப்படி ஒரு மாற்றுக்கருத்தை தெரிவித்திருக்கின்ற சிலரிலே நமது துணை குடியரசுத் தலைவரும் ஒருவர், திரு தங்கர் அவர்களும் ஒருவர். இவர்கள் அனைவரும் செய்வது தவறு. ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் கூறியது சரியான கருத்து தான். இதற்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு சரியான கருத்தை அவர் கூறினார். என்ன கருத்து என்பது மறந்துவிட்டது. பல வருடங்களாகிவிட்டன. எதற்காக சொல்கின்றேன் என்றால், அவ்வளவு ரேர், அவ்வளவு அபூர்வமாகத்தான் அவர் ஏதாவது உருப்படியாக பேசுவார். அதையும் தவறு என்று சொன்னால் எப்படி? அதனால்தான் பாஜகவை சேர்ந்த வேறு சில முக்கியமான தலைவர்கள் இந்த விஷயத்தை பற்றி லேசாக முணுமுணுத்து விட்டுவிட்டார்கள். மிக பெரிதாக ஆக்கிவிடவில்லை. அதையே திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் அது தங்களையே திருப்பி தாக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள், உணர்கின்றார்கள். சரி, அப்படியானால் எதிர்ப்பவர்கள் ஏன் எதிர்க்கின்றார்கள்? அப்படி ராகுல் காந்தி அவர்கள் கூறியதுதான் என்ன? இந்தியாவிலே எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் இடஒதுக்கீட்டை விலக்குவதை பற்றி நாம் யோசிக்க முடியும். அதாவது அதுவரை இடஒதுக்கீடு தேவை என்கின்ற பொருளிலே தான் அவர் பேசியிருக்கின்றார். இதிலே 2 விஷயங்கள் புலப்படுகின்றன. ஒன்று, எல்லோருக்கும் சம வாய்ப்பு இல்லை, அதனால் இடஒதுக்கீடு. 2, சற்றே மறைமுகமாக என்றோ ஒரு நாள் சம வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்கும்படி அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகு இடஒதுக்கீட்டை நீக்கிவிடலாம் அல்லது நீக்குவதை பற்றி யோசிக்கலாம் என்பது தான் அவர் கூறிய கருத்து. என்னுடைய கருத்திலே இது மிக மிக உண்மையான சரியான ஒரு கருத்தாகும். எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் இடஒதுக்கீடு என்கின்ற முறையே நீக்கப்படுவதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இல்லையென்றால் இடஒதுக்கீடு என்பதே ஓர் அரசியல் ஆயுதமாக, ஓட்டு பெறுகின்ற, வாக்கு பெறுகின்ற ஆயுதமாகத்தான் பயன்படுமே தவிர சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்த விதத்திலும் பயன்படாது. நாட்டின் நலனை விரும்புகின்ற அனைவரும்
பிஜேபியின் மூத்த தலைவர்கள் உட்பட இந்த கருத்தைத்தான் கொண்டிருப்பார்கள். அரசியல் அமைப்பிலே கூட இடஒதுக்கீடு என்பது ஒரு நிரந்தரமான தீர்வாக அம்பேத்கர் அவர்களால் கருதப்படவில்லை. இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். எனவே ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கூற்று பிஜேபியின் கொள்கைகளுக்கு கூட எதிரானது, முரண்பட்டு நிற்கின்றது என்று கூறிவிட முடியாது. ராகுல் காந்தி பேசியிருக்கின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே அவர் பேசிய அனைத்தையுமே புறம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்துவிடவும் கூடாது. ராகுல் காந்தி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தப்பும் தவறுமாக இந்த நாட்டுக்கு எதிராகவெல்லாம் பேசியிருக்கின்றார். அவற்றையெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டும். அந்த பேச்சுக்களையெல்லாம் மக்களின் முன்னே கொண்டு செல்ல வேண்டும். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லோருக்குமான சம வாய்ப்புகள் மற்றும் அது இல்லாததனால் ஏற்படுகின்ற இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு நடைமுறை, இவற்றை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசியது சரியானது, வரவேற்கத்தக்கது என்று தான் நான் கருதுகின்றேன். அரசியல் ரீதியாக பிஜேபி கூட இந்த ஒரு விஷயத்திலே ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, அதைப்போல வேறு சில பிஜேபி கொள்கைகளை பற்றியும் அவருக்கு ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தி, சுருக்கமாக சொன்னால் ராகுல் காந்தி அவர்களை பிஜேபி பக்கம் இழுத்துக்கொண்டு, கொள்கை ரீதியிலே, கட்சி ரீதியிலே இல்லை, கொள்கை ரீதியிலே தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு நாட்டுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவரின் ஒத்துழைப்போடு. இப்பொழுது பிஜேபிக்கு மத்தியிலே அறுதி பெரும்பான்மை இல்லாததால் இது அவசியமானதாகவும் ஆகின்றது. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலே வேறொரு அபாயகரமான கருத்தும் நிலவுகின்றது. அவர் இந்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டும்தான் எதிர்க்கின்றார். என்றோ ஒரு நாள் இந்த இடஒதுக்கீடு என்ற நடைமுறையையே ஒழித்துவிட்டு வேறு விதமான இடஒதுக்கீடு, உதாரணமாக இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காக திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ராகுல் காந்தி அவர்கள் பேசியதன் உட்கருத்து அப்படி இருக்குமானால் அது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நிந்திக்கப்பட வேண்டிய பேச்சு. அந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் அனைவருமே தகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதற்கு ஏற்றாற்போல்தான் பாரதிய ஜனதா கட்சியும் செயல்படும். அப்படித்தான் செயல்படவும் வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.